திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி திரளான பக்தர்கள் அங்கு குவிந்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பவானியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பவானி, இந்த திருவிழாவின் சிறப்பம்சங்கள் என்ன? பக்தர்களின் வருகையை முன்னிட்டு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? நிச்சயமாக, அதாவது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடானது விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றானது வைகாசி விசாக திருவிழா. இந்த விழா கடந்த 13ஆம் தேதி வைகாசி வசந்த திருவிழாவாக தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று வைகாசி விசாக நட்சத்திரத்தில் வரக்கூடிய வைகாசி விசாக திருவிழா தினமாக இவ்விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்று வருகின்றது. இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனமும் செய்து வருகின்றனர். இன்று முருகன் அவதரித்த நாளான இன்று முருகப்பெருமானை வழிபட்டால் ஒரு ஆண்டு காலம் முருகனை வழிபட்டதாக ஐதீகம். அதன்படி முருகனுக்கு காவடிகள் எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தியும் குடும்பத்துடன் குழுக்களாகவும் இருந்து முருகனின் புகழை பாடியும் பக்தி துவக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இவ்விழாவில் சிறப்பாக மாலை சாயலட்சுமி தீபாரதனைக்கு பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வெளிப்பிரகாரங்களில் உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. தொடர்ந்து வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு கடந்த 2 தினங்களாக தென் மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், தேனி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். வரும் பக்தர்கள் பச்சை மற்றும் காவி உடை அணிந்தவாறு காவடி வேல் குத்தி முருகனுக்கு நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். முருக கவசத்தை பாராயணம் செய்தவாறு பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் கோவிலுக்கு வந்து குவிந்து வருகின்றனர். வரும் பக்தர்கள் கடலில் ஆழமான பகுதிக்கு செல்லாதவாறு காவல்துறையினர் தொடர்ந்து அறிவித்து வருகின்றனர். ஆனாலும் இன்று குளித்துக் கொண்டிருக்கும் பக்தர் செல்வக்கணி என்கிற இழந்து நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் வைகாசி விசாக திருவிழாவிற்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. எந்த வருடமும் இல்லாமல் முதன்முறையாக இம்முறை திருச்செந்தூர் திருநெல்வேலி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து கோவில் வளாகத்தில் 5 இடங்களில் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதிகமான காவல்துறையினர் சுமார் 650 பேர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அதிகப்படியான பக்தர்கள் தற்போது குவிந்த வண்ணம் காணப்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.